the man view. பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நெசவு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். கை தெரியிலையும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மிஷின்லேயும் பண்ணாங்க. ஸோ அக்கா இங்கே கூட்டு வந்திருக்காங்க. அக்கா இது என்ன இடம்க்கா? இது வந்து சேல் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே. அண்ட் பவர்லூம் எல்லாமே இந்த கைத்தறி ரெண்டுமே எல்லாமே பவர்லூம் இந்த மிஷினில் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின். ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் அதான் பவர். அப்போ நம்ம பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் இல்லை, ஃபுல்லாக கை ஹேண்ட்லூம் தான். அந்த டிசைன் வர்றது மிஷின், அவ்வளோதான். ஹேண்ட்லூம் தான், அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லூம் தான். ரெண்டுமே பார்த்தது. பவர்லூம்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின்லேயே எல்லாமே, மேன் பவர் இல்லாமல் மிஷின்லேயே பண்ணுறது தான். இப்போ இதுல எந்த சாரி வந்து நம்ம மிஷின்ல பண்ணது, எது வந்து கைத்தறியில பண்ணது? இது கைத்தறி, இது கை நெசவு. இந்த ஒரு நிமிஷம் இருபது பிரிச்சு காட்டுறேன். இது ஃபுல்லாகவே இது வந்து முந்தைய டிசைன். ப்ளவுஸு இது வந்து உள்பாகம். இது சாரி டிசைன். இது பியூர் சில்க் இல்ல? பியூர் சில்க், பியூர் காஞ்சிபுரம் பட்டு. ஓகே. இந்த சாரி எவ்வளவு வருது ரேட் பா? சொல்லுமாமா. 80,000 வரும். 20 வந்துரும். 18 மக்களே, யாராவது கல்யாணத்துக்கு எடுக்கலன்னா அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்கே எடுக்கிறதுக்கும் சென்னையில் எடுக்கிறதுக்கும் வந்து ரேட் ஏதாவது டிஃபர் இருக்கா? சென்னைக்கு வந்து இங்கேருந்து தான். ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்குறாங்க. பிரைஸ் வேல்யூ அங்கே அதிகமாகும். நீங்க கடை வாடகை, இபி, மேன் பவர் சார்ஜ் எல்லாமே போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க. இங்க அதெல்லாம் இல்லாம டைரக்டா 20,000 ரூபாய்னா அங்க வந்து ஒரு 40-45 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ நீங்க வந்து டைரக்டா இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 அரௌண்ட் 18 to 20 வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இது இப்ப பார்த்தது நீங்க கை நெசவு. ஓகே, இப்ப பார்க்க போறது இது பவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின். ஸோ நல்லா இருக்குல்ல? இதுதான். ஓ, இது என்னது மாதிரி? அதாவது இது பவர் லூம்ல இப்படி தூக்கிக்கிட்டு வருதுங்களா? ஆமா. இது கை நெசவுல இது மாதிரி வராது, ஃபுல்லாவே தெரியாது. அதை காட்டுங்க. இது வரைக்கும் பாருங்க. இது வந்து ஆக்சுவலா என்னன்னா மெஷின் ஒர்க்குங்கிறதுனால இந்த மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து கையில பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த மாதிரி வராது. ஸோ இதான் டிஃப்ரெண்ட், ரைட்? ஓகே. இப்போ கையில பண்ணதுக்கு வந்து பிரைஸ் கூடயா, இல்லைன்னா வந்து இந்த மிஷின்ல பண்ற ஒர்க் வந்து ரேட்டு கூடவா? எது வந்து ரேட் அதிகம்? கையில பண்றதா ரேட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரேட்டு கம்மி, கொஞ்சம் கம்மி. இது வந்து மிஷின்ல பண்றதுனால இது வந்து ரேட்டு கம்மி. ஸோ அவங்க காமிச்ச அந்த கையில பண்றது வந்து ரேட் அதிகம், கொஞ்சம் அதிகம். ஓகே. அப்போ இது எவ்வளவு வருது? இது 7,500. ஓகே, இது 7,500 ரூபாய், அது வந்து 18,000 ரூபாய். ஸோ ரீசன் என்னன்னா அது வந்து கைத்தறியில பண்றது, அதாவது கையில பண்ணது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின். ஓகே, ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் எனிதிங். இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இது ஜாக்கார்ட் சாரீஸ். என்னம்மா? ஜாக்கார்ட் சாரீஸ். ஜாக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்றதுப்பா? இது 5D. இது முந்தி வந்து 5 கலர் கலந்துருக்கும் பாடி கலர்ல. ஓ, உள்ள டிசைன்ல 5 கலர் உள்ள கலந்த மாதிரி. இது வந்து கைத்தறியில பண்றது. கைத்தறி. ஓகே, இது வந்து கைத்தறி. இது வந்து ப்ளவுஸ் வந்து டிஷ்யூ டைப்ல வருது பாருங்க. ப்ளவுஸ் டிஷ்யூ டைப், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியே வருதுல்ல, அத டிஷ்யூ டைப் சொல்லுவோம். வேற எது பட்டு இருக்கு, ஆனா ஜரியே தான் ஃபுல்லா தெரியுது பாருங்க. ஓகே, அது இது வந்து டிஷ்யூ டைப்.
இது இது கைத்தறின்றதுனால ரேட்டு ஆமா இது ரேட் அதிகம். கைத்தறின்றதுனால இங்க பாருங்க இப்படி கையை கொடுத்து அப்படி வராது பாருங்க. அதுல தெரிஞ்சது இல்ல கையில மாட்டல பாருங்க. ஓ அதுல மிஷின்ல ஒர்க் பண்ணது அந்த கேப் இருந்தது. ஓகே இதுல இதுல இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஒரு அவங்க கொடுக்குற டிப்ஸ். நீங்க வந்தீங்கன்னா மிஷினா இல்லைன்னா வந்து கைத்தறியில பண்ணாங்க அப்படின்னா ஆமா சென்னை ஷாப்ல தெரியாது. ஆமா சென்னையில யாரும் ட்ரெஸ் எடுத்தாலும் தெரியாது. ஸோ மிஷினா இல்லைன்னா வந்து கைத்தறியான்றது நீங்க இப்படி வச்சு பண்ணணும். இப்படி பண்ணி எதுவும் மாட்டலை அப்படின்னா அது வந்து கைத்தறி. இப்படி பண்ணி எல்லாம் மாட்டுச்சுன்னா அது மிஷின். ஓகே ஆமா. வேற அக்கா நிறைய மீரா அக்கா நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அடுத்ததுக்கா இதுதான் முந்தி வந்து டிஷ்யூ டைப் ஃபுல்லாவே ஜரியா கோல்டு டிஷ்யூ டைப்னா ஃபுல்லா முந்தானி இது வந்து ஃபுல்லாவே ஜரிகா இருக்கு பாருங்க. அந்த பட்டே தெரியாத மாதிரி பட்டு இருக்கு ஆனா தெரியாத மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே உள்ள வந்து 5 கலர் காம்பினேஷன்ல வந்து பாருங்க. இந்த கிரீன் அந்த இது பாருங்க இங்கேயே பாருங்க. அது உள்ள எல்லாம் விட்டோம்னா அது மாதிரி தெரிஞ்சது இல்ல உள்ள ஜரிகா. இது தெரியல பாருங்க உள்ள இங்க பாருங்க. இது நல்லா ஓபன் பண்ணி காட்டுங்க. இங்க பாருங்க வராது பாருங்க. வரல மாட்டாது பாருங்க. ஓகே அதான் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். கை நெசவு. ஓகே இது எவ்வளோக்கா வருது? இது வந்து 30,000 40 வரும். இது அது ப்ரொடக்ஷன் இடம் பிளேஸ் அதனால தான் இது இவ்வளோ கம்மி. நாங்களே ப்ரொடக்ஷன் நெய்கிறோம் நெச்சேர்ந்து வந்து கொடுத்து வாங்குறோம். இதுவே நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா இன்னும் ரேட் அதிகமாகும். இது டபுள் ஆகும். அவங்க வந்து கடை வாடகை. ஆக்சுவலாக இந்த கடை வந்து ஹோல்சேல் மாதிரி. ஆமாம் ஹோல்சேலில் நாங்கள் ரீட்டைல் சேல்ஸ் விற்கிறோம். இல்லைக்கா இது ஆக்சுவலாக அந்த மாதிரி இங்கே நாங்கள் சென்னை சில்க்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுக்குறோம். இங்கே இருந்தால் மக்கள் இங்கே இருந்தால் சென்னை சில்க்ஸ் வேற எங்கே கொடுக்குறீங்க? குமரன் சென்னை சில்க்ஸ் குமரன் எல்லாமே இங்கே இருந்தால் கொடுக்குறாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மீராக்காவோட நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மீராக்கா காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க கைட் பண்ணி உங்களுக்கு சாரி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே இல்லைக்கா? ஓகே ஓகே இது மடிச்சிடறேம்மா. வெயிட் அந்த வெயிட் காட்டு அப்படியே மடிச்சு காட்டு. கை தெரியல வெயிட் இருக்கு பாருங்க. 1.5 kg வரும். ஆமா சாரியே இதுல வந்து 1 kg இருக்கும். ஜரிகை 1 kg இருக்கும். ஜரிகை இது நம்ம சரி இதுல வந்து 1 kg ஜரிகை இருக்குமா? வெயிட்டாவும் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ வெயிட் அது வந்து இந்த பவர் லூம்ல அந்த வெயிட் வராது. அதனால தான் பவர் லூம்ல வெயிட் வராது. வெயிட் லெஸ்ஸா வேணும்ன்றவங்களுக்கு அதை கொடுத்துறது. இது என்னக்கா இது ஒரு மாதிரியா இருக்கு? இது என்னது? இது ஃபினிஷிங் சரியில்லை. இது தனி ஜாயிண்ட் ஆகிற இடம் அப்படிதான் வரும். ஜாயினிங் இது பார்டர். இது வந்து விடவே விடாது. டெஃபினட்டா விடாது. சூப்பர். ஓகே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோர்வையும் வேற கலரும் வந்து வராது. தனியா பிரிச்சு காமிக்கிற மாதிரி அதை காட்டு. கோர்வை இது வந்து தனியா பாருங்க. அது வந்து 2 கலரு. இது வந்து உடல் தனி இது தனியா ஜாயின் பண்ற இடம். இதுதான் நீங்க அங்க பண்ணிட்டு இருந்தது? ஆமா தனியா ஜாயின் பண்றது. ஓகே இது ஜாயின் பண்றது. இது வேற கலர் இது வேற கலரு. இது தனியா நெய்யறதே தனிதான். இது தனி நாடா இது தனி நாடா. அந்த இதுல இந்த கோர்வை ஜாயின் பண்ணுவாங்கல்ல. சில்க்லயே வேற ஏதாவது வெரைட்டி இருக்கா இல்ல இவ்வளவுதானா? இருக்கு. அந்த சாஃப்ட் சில்க் காட்டுமா? இது வந்து ஜாயிண்ட். வாவ். இங்க பாருங்க இங்க ஜாயிண்ட். இது வந்து வேற கலரு. முந்தி வந்து ஜாயின் பண்றாங்க. அது கூட அட்டாச் பண்ணி கைத்தறியில ஜாயின் பண்றது. இந்த மாதிரி ஓகே ஜாயின் பண்றாங்க. இது வேற கலர் அது வேற கலர். ரெண்டும் தனித்தனியா இங்க முந்தில வந்து ரெண்டு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணாத மாதிரி பண்ணி ரெண்டுமே இங்க மிக்ஸ் ஆகும் பாருங்க. இங்க மிக்ஸ் ஆகி அது ஜாயின் பண்ணி இத கட் பண்ணி அந்த நூல் ஏத்துறது. இத கட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அதுக்கு அந்த நூல் ஏத்துவாங்க. வெரி குட். அதுதான் இங்க தெரியும் பின்னாடி. காஞ்சிபுரம் சொல்ல இது கட் பண்ணி வைப்பாங்க. மற்றதுல எல்லாம் தெரியாது. சமமா வரும். அப்படி இல்லனா அது காஞ்சிபுரம் இது இல்லன்னு அர்த்தம். ஒரிஜினல் காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி வரும். ஓகே இத பாருங்க. இந்த கட் பண்ணுவாங்க மெலிசா கட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரத்துல வந்து இந்த மாதிரி கைனஸ் தானே இது. ஓகே இது இருக்கு பாருங்க. இதுல வந்து மற்றதெல்லாம் தெரியாது. இது மாதிரி அப்படியே இதே நார்மல் காஞ்சிபுரம் இல்லாத இடத்துல நீங்க அதுவரை இந்த டிசைன் பாருங்க. இந்த விஷயம் வராது. இந்த டிசைன் பாருங்க அப்படியே அக்யூரேட்டா இருக்கும். இது வந்து மிஷின்ல அது மாதிரி இருக்காது. அப்படியே வார் வாரானா பெருசா தெரியும். இது எப்படி கரெக்டா
அந்த டிசைன் அந்த பூ போட்டுக்கிறாங்களா தெரியுதுங்களா, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கை நெசவு தான், ஒன்றுமே வராது. இங்க பாருங்க, மாட்டாது, again I'm telling you this is the tips. மாட்டாது. இந்த புட்டாவும் மாட்டாது, அப்படியே ஓகே இது ஸ்டெபன் ஆயிடும், இது நின்றுடும். ஆனா பவர் லூம்ல இது கூட இது ஜாயிண்ட் ஆகும், இது ஜாயிண்ட் ஆகாது. ஓகே. இது பாருங்க ஜாயிண்ட் ஆகாது, இது அடுத்ததுல ஜாயிண்ட் எப்பவுமே வந்து மிஷினோட கைத்தறியே நீங்க பெஸ்ட் போங்க, அதான் பெஸ்ட், அப்படிதான் சொல்றாங்க. எனிவே நச்சுறோம் அதான். இது முந்தி, இது ப்ளவுஸ் திருப்புங்க, அதை திருப்புங்க. இது ப்ளவுஸ், இதான் ப்ளவுஸா? இதோ பிங்க் இதான், இதான் ப்ளவுஸ். ஆமாம், ஜாக்கெட் இல்லையா? ஓகே, முடிச்சிடுறேம்மா. அவ்வளோதான் இல்லைம்மா? வேற ஏதாவது இருக்காக்கா? சாஃப்ட் சாஃப்ட். ஓகே. இப்போ வந்து வெயிட்டா இருக்குதுங்களா, அந்த saree பார்த்தோம்னா வெயிட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி வெயிட்டா வேணாம். இது வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன் கட்டுறது, ஒரு நார்மலா சின்ன ஃபங்க்ஷன் கட்டும் போகிறதுக்கு லெஸ் வெயிட்ல வேணும்னா அதுவும் பட்டு தான். இதில் வந்து ஒரு 3 த்ரெட் இருக்குங்களா, 3-4 போட்டு த்ரெட் நெய்வாங்க. அது வந்து சிங்கிள் த்ரெட்டா நெய்கிறது வந்து சாஃப்டா இருக்கும். அது காட்டுமா, சாஃப்ட் சில்க் காட்டுவோம். இது சாஃப்ட் சில்க், இதுவும் காஞ்சிபுரம் பட்டு தான், ஆனால் சாஃப்ட் சில்க் பாருங்க. இருங்க, இது வந்து ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். வெயிட்லெஸ். எஸ், செம்ம வெயிட்லெஸ். ஆமா, கொஞ்சம் வெயிட் கம்மி தான், ரொம்ப வெயிட் கம்மி. இதுக்கு பாருங்க, இதுக்கு வந்து இதுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும், இதுக்கு வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா போதும், அந்த அளவுக்கு இருக்கு. எனிவே ஓகே. இது 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 வந்து ரொம்ப நார்மலா பண்ணணும்னா இதை கட்டலாம். இது பிரிமா, இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது கை தெரியுதுண்ணா, கை தெரியுதான், பட்டுலயே கையில நெசது, ஆனா சாஃப்ட் சில்க். இது பிரிமிங்க, தொட்டு பாருங்க, ரொம்ப சாஃப்டா. ஆனா இதுல இந்த மாதிரி இருக்குக்கா எது கை தெரியல? சிலது வரும், சில டிசைன் அது சாஃப்ட் சில்க்ல வரும். ஓகே. இந்த டைப் வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது. ஓகே. இது சாஃப்ட் சில்க். இது கைத்தறி தான். இதுலயே மிஷின்ல பவர்லூமும் வருது. அப்படிங்களா? வருது. இது வந்து கைத்தறியாமா? ஆமா, கைத்தறி வீடியோ. ப்ளவுஸ் இது உள்ள பார்டர், இது உள்ள. இது வந்து இப்ப ஃபேஷனா வந்து பேர் வைக்கறாங்கல்ல, அது நம்மள வைக்கிறது தான். சாமுந்திரிகா பட்டு, அந்த பட்டு. இதுக்கு என்ன பேரு? காஞ்சிபுரம் பட்டு தானே. அவ்வளவுதான். இங்க எல்லாம் வைப்பாங்க, அவங்க எடுத்து போயிட்டு சென்னையில விக்கிறவங்க தான். இது சென்னை சில்க், சாமுந்திரிகா பட்டு, இது அந்த படமரம் சொல்லுவாங்க. அப்படி நெய்றாங்களா, சுத்துறாங்களா, விட்டு விட்டா வருது பாருங்க. அது பவர் ரூம்ல வராது. ஒரு லேயரா திரும்பி பாருங்க, லேயரா எல்லாமே கை நெசவுன்றதுல அது தெரியும். பவர் ரூம்ல வராது. இதெல்லாம் கை நெசவு. கை நெசவு தானே தெரிஞ்சு பாருங்க. இது வந்து அந்த சுத்தி நெய்றாங்கல்ல, அது சுத்து வர்றது. பவர் லூம்ல அது வராது, தெரியாது, மிஷின்ல தெரியாது. சோ இது ஒரு saree. அடுத்தது இது வெள்ளி ஜரிகை. வெள்ளி ஃபுல் அண்ட் ஃபுல் 65,000 ஸோ மக்களே, இந்த saree வந்து வெள்ளி ஜரிகை 65,000 இருந்து 70,000 வரைக்கும். ஓகேவா? இதுவே இங்க இது வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடம்னால தான் கம்மி. இது ஷாப்பிங்ல போனா 1.5 lakh வரும். ஓகே. இது வந்து நீங்க சென்னையில எங்கேயாவது ஒரு சில்க்ஸ்ல எங்கேயாவது போய் எடுத்தீங்கன்னா இது வந்து 1 to 1.5 lakhs. ஸோ அவ்வளோ ஒர்த்து. இது இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 60,000 75,000 ரூபாய்க்குள்ள இந்த மதிப்பு இருக்கு இல்லைங்களா? இது வந்து கைத்தறியாமா? ஆமா, இது கைத்தறி. பாருங்க, செம்மையா இருக்குல்ல? சூப்பர், வெரி குட், நைஸ். நல்ல ரேட்டு. அதிகமா எவ்வளோ ரேட் இருக்கு? 1.5 lakh வரை இருக்கு. அதிகம் இருக்கு. அவ்வளவுதான். அது இருக்கா உங்க கையில? உங்க கையில இருக்கா? இப்போ 1.5 இதெல்லாம் அவ்வளவுதான் வரும். இது ஒரிஜினல் ஜரிகை போட்டா அவ்வளவுதான் வரும். அந்த மாதிரி டிசைன்ல ஆனா 1 lakh இல்ல. இப்போ உங்க கையில அந்த மாதிரி இருக்கு தெரியல இருக்கு.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைத்தறி தான். ஓகே 15,000 வந்து பியூர் ஜெரி. அதோட ஓகே. இப்போ இது எவ்வளோமா வருது? இது எவ்வளோமா? 20,000. 25,000. நல்லா இருக்குல்ல? இதோ இங்கே பாருங்க. இது வரும் அப்படியே கட்டை. இது பாவலும் வந்து இது ஜாயிண்ட் ஆகும், இதில் ஜாயிண்ட் ஆகிடும் அப்படியே. இது கட்டை. இது பாருங்க டிசைன்லாம் இது ஆகுது. ஓகே. ஸோ இது வந்து ஒயிட் கலரா? ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட். இது திருப்பமா சூப்பராக இருக்கும், கட்டினா செம்ம லுக்காக இருக்கும். இங்கே பாருங்க. கைத்தறி கோர்வை. கோர்வை. இது 2 பேர் வேணா நெய்யறதுக்கு, 2 பேர் வேணும் நெய்யறதுக்கு. அந்த இந்த பார்டருக்குள்ள ஒரு சின்ன பையன் என்ன வேணும், அது தனியாக ஊத்துரு. ஓகே. ஸோ இதுவும் கைத்தறி. கைத்தறி தான். நல்லா இருக்குல்ல கலரு? பேசிக்காகவே ஒரு விஷயம் என்னன்னா, லேடிஸ்க்கு தான் நிறைய இருக்கு, ஜென்ஸுக்கு ஒன்றுமே இல்லை. வெறும் இந்த ஜீனு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, ஷாப்லாம் கூட. இப்போ இந்த மாதிரி பட்டு இதெல்லாம் பண்றீங்க இல்லையா, ஜென்ஸ்க்கு வந்து பட்டு வேஷ்டி இருக்கு. உங்ககிட்ட இப்போ இருக்கா? இருக்கு. காட்டுங்க. ஏம்பா பட்டு வேஷ்டி, பட்டு ஷர்ட். இது வந்து பியூர் ஒயிட், இது வந்து ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட் பாருங்க. பியூர் வேட்டி பார்டர் எடு. சின்ன மக்களே, பார்டர். இவ்வளோ நேரம் லேடிஸ்க்கு காமிச்சேன், ஜென்ஸுக்கு காட்டலன்னு கோச்சிக்காதீங்க. ஸோ வேஷ்டி, பட்டு வேஷ்டி, இது பியூர் ஒயிட், இது வந்து ஆஃப் ஒயிட். இது ஓகேங்களா? இதுதான் பட்டு இல்லையா? இல்லை இது ஃபுல்லாகவே தான். அப்படியா? ஃபுல்லாகவே தான் பட்டு தான். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, பட்டு வேஷ்டி கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம். அது பெரிய பார்டர், இது சின்ன பார்டர். ஓகே. இங்கே பாருங்க. ஓகே. இது ப்ளவுஸ் மேம். சூப்பர்ல. ஆமா, ரெண்டாலி என்ன வரும், இது அவர் பாடியில வந்து சிவா தலையாட்டம். இந்த 2 கலர் சேர்ந்த மாதிரி வரும். இந்த ஃப்ளவர் ஓகே, எடுத்தாச்சு. இதுல வராது. இப்போ வந்து எண்டிங் கொடுத்துடலாமாண்ணே? சிங்கிள் கலர் எண்டிங் கொடுத்துட்டு ஃபோட்டோ மிக்சிங் எண்டிங் போட்டு போடலாம். சரி, ஓகே. எண்டிங் எடுத்துடலாமா? இந்த படம் இல்ல வேற இருக்கா? எதுப்பா? இதுயா? ஒரு எண்டிங் இதான் இருக்கலே காஸ்ட்லி இல்லை? எப்படி வைக்கணும்? இல்லை அப்படியே சும்மா நான் கையில் வச்சுக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. மக்களே, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? எப்படி நெசவு செய்கிறோம் அப்படிங்கிறது முதல் கொண்டு மேனுவலாகவும் பண்ணுது, அதுக்கப்புறம் மிஷினில் வச்சு பண்ணது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இது வந்து ஷாப்பு இவங்களது. ஸோ இது ப்ரைவேட் ஷாப் இல்லைங்களா? இது வந்து ப்ரைவேட் ஷாப்பு. ஸோ இங்கே வந்து எப்படி சேல் பண்ணுறாங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது சொல்லிடுவோம். காஞ்சிபுரம் பட்டு, இது மிக்சடு, இது வந்து இது கைத்தறி நெசவுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே. அவங்க வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க, மற்ற கடையில் சொல்ல மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாரம்பரிய நம்மளுடைய பாரம்பரிய தமிழர்களுடைய பாரம்பரியமான விஷயங்கள் வந்து என்றைக்குமே அழிஞ்சு போகக்கூடாது. ஸோ எனிவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாரீ வாங்கணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்து நீங்கள் வரலாம். தாராளமாக வந்து இங்கே இருக்கிற எல்லா கடையும் விசிட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஏதோ டெஸ்டிங் சொன்னீங்களே, என்னதுக்காது? அது இந்த ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான டெஸ்ட். அது எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க? அது எங்கே இருக்குது கடை? காந்தி ரோட்டில் இருக்குது. ஓகே, காந்தி ரோட்ல இருக்கான். ஸோ இங்கே வாங்கிட்டு அங்கே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே எங்ககிட்ட கேட்க மட்டும் தான் சார் அது பண்ணணும், டெஸ்ட் சரி பண்ண வேண்டாம். புரியல. பியூர் ஜரிகை தான் நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பண்ண முடியும். டெஸ்ட் ஜரிகை அதான் நார்மலாக டெஸ்ட் ஜரிகை தான், அது சொல்லிடுவோம். இப்போ நாங்கள் சொல்லிடுவோம். தெரிஞ்சாங்க காலையில் பிரித்து காட்டினேன். பிரித்து காட்டினேன் தெரிஞ்சு 20-25 வெள்ளி ஜரிகை வராது. 50,000னா வெள்ளி ஜரிகை வரும். ஜரிகை ரீவேல்யூ வரும். ஓகே. போலி ஜரிகை 25,000ல இருக்கிற வேல்யூ உள்ளதெல்லாம் வராது. ஓகே. ஆஃப்டர் 50 above அதுக்கு தான் வரும். ஓகே. ஸோ அவங்க சொன்ன மாதிரி டெஸ்டட் சாரீக்கு வந்து வராது. ஓகேங்களா? வெள்ளி ஜரிகை உள்ள சாரீகளுக்கு மட்டும் வரும். ஸோ எனிவே நான் நம்பிக்கை உள்ள கடையாக போய் எடுங்க, அதுதான் மெயின். ஏன்னா அதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லிடுறோம், நம்மளுக்கு வந்து வியாபாரம்ன்றது
அடுத்த விஷயம் தான். ஆனால் எடுக்கிறவங்க நல்ல சரியாக எடுக்கணுன்றது தான் இல்ல நம்ம மக்கள் வரவங்க எல்லாருமே நம்பி தானே வருவாங்க. நம்பிதான் இந்த கடையில நம்பிக்கை இல்ல அந்த கடையில அது நம்பிக்கை இல்லைன்னு தெரியாது அது இல்லைங்களா? மாதிரி நம்ம சொல்லிடுவோம். கண்டிப்பா நம்பிக்கையான கடையை வந்து தேடி வாங்க. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த கடையோட நேம் மீராக்காவோட நம்பர் நான் உங்களுக்கு காண்டாக்ட்ல கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா மீராக்கா காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. நல்ல saree கூட்டு வருவாங்க. ரொம்ப ட்ரஸ்டபிளான ஒரு பர்சன் அவங்க. ஸோ எனிவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுங்க. எனிவே பி ஹெல்த்தி, டேக் கேர், டாட்டா அண்ட் பாய்.